அந்த அம்மா 2 வருடம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்கல்ல. யாருனால இந்த டிலே? அந்த அம்மா வந்து கரெக்டான டைம்ல போய் ஆஜராகி கோர்ட்டுக்கு போகணும். சம்மன் வரும்போது கோர்ட்டுக்கு போகணும். ஹியரிங் வரும்போது கோர்ட்டுக்கு போகணும். கோர்ட்டுக்கு போறது கிடையாது. அதே மாதிரி ஃபோனை சப்மிட் பண்ண சொல்லும்போது ஃபோனை வந்து குடுக்கணும். அத விட்டுட்டு 6 மாசமா என்கிட்ட ஃபோனே இல்ல. அது ரிப்பேர் ஆயிடுச்சு, அது ஆயிடுச்சு, இது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இழுத்தடிச்சு கடைசியில ஃபோனை குடுத்தாங்க. சரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட வண்டு முருகன் வக்கீலா இருக்கட்டும், அந்த வக்கீலும் கோர்ட்டுக்கு போகணும். அந்த வக்கீலும் கோர்ட்டுக்கு போறது கிடையாது. இல்ல அதுக்கப்புறம் வந்த வக்கீலா இருக்கட்டும், கிட்டத்தட்ட 3, 4 வக்கீல் மாறிட்டாங்க. விழுப்புரம் நீதிமன்றத்துல ஒரு வக்கீல், சென்னை ஹைகோர்ட்ல ஒரு வக்கீல், சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வக்கீல் அப்படின்னு சொல்லிட்டு பல வழக்கறிஞர்கள் மாறிட்டாங்க. ஆனா வந்து எந்த வழக்கறிஞருமே வந்து போய் அங்க ஹியரிங்க்கு ஆஜராகிறது கிடையாது. அப்படியே ஆஜரானாலும் டைம் எனக்கு இந்த 1 வாரம் டைம் வேணும், 10 நாள் டைம் வேணும். அவங்க